Hi, welcome to Milele Magic. நான் உங்க வர்ஷா. இன்னைக்கு வந்து அல்டிமேட்டான creamy white sauce pasta recipe தான் நம்ம பார்க்க போறோம். But without மைதா. அது ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டார் இன்க்ரீடியன்ட் நம்மளோட மேக்ரோனி பாஸ்தா. பாஸ்தாவில் நிறைய ஷேப்ஸ் இருக்கும், பென்னே, ஃபிஸ்லி, ஸ்பெகட்டி அப்படின்னு. அதில் நான் எடுத்து வச்சுருக்கிறது மேக்ரோனி பாஸ்தா. நெக்ஸ்ட் நம்ம வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணலன்னா எப்படி, அது நம்ம ஸ்டைலே இல்லையே. அதனால வெஜ்ஜீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன், ஸ்வீட் கார்ன், அலப்பினோ, கேப்சிகம், கார்லிக், சீஸ், அதுக்கப்புறம் பட்டர், அப்புறம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். தென் இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கான பால். அது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக வேணும்னா நிறைய பால் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் க்ரீமியாக இருந்தால் போதும் அப்படின்னா கம்மியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இங்கே இன்னொரு சீசனிங் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா நம்மளோட பாஸ்தா ஹர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆரிகனோ ஹர்ப்ஸ் அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். தென் இங்கே வந்துட்டு ஒரு குட்டி கப்பில் ஒரு 1.5 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மைதா வந்து அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால கோதுமை மாவு வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணணும். அதுக்கு நான் இங்கே ஒரு குக் பாட்டில் நல்லா ஒரு 3-4 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் உப்பு போடணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எனி குக்கிங் ஆயில் போடணும். இது எதுக்கு அப்படின்னா பாஸ்தா வேகிறதுக்கும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் இதை வந்து நம்ம போடுறோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டாவே போதும், தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ பாயிலிங் வாட்டரில் இதை போடணும். நீங்கள் இதை போட்டுட்டு வாட்டர் பாயில் பண்ணாதீங்க. பாயிலிங் வாட்டரில் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 7 மினிட்ஸ் to 8 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்தா வந்து அல்டான்டே அப்படின்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது என்னடா அல்டான்டே அப்படின்னா டு த டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. கடிச்சா கிரன்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, மஷியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சாஃப்டாக டெண்டராக இருக்கிறது தான் வந்து அல்டான்டே கன்சிஸ்டன்சி ஆர் ஃபோக் டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து திறந்து ஃபோர்க் எடுத்து இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா பாஸ்தாக்குள்ளே அப்படி ஸ்மூத்தாக போகணும். அதுதான் வந்து ஃபோக் டெண்டர் கன்சிஸ்டன்சி. ஸோ இங்கே அது மாதிரி எனக்கு போகுது, அது வந்து குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்படியே பர்னர் மேலே வச்சிடாதீங்க, ரொம்ப மஷி ஆயிட்டு ஒட்டிக்கும் அடியில். ஸோ அதை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஸ்ட்ரெயினர் எடுத்து வச்சிருக்கேன். பக்கத்தில் என்னடா தண்ணி ஓடுதேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம டைரெக்டாக சுட தண்ணியை சிங்கில் கொட்டணும் அப்படின்னா நம்மளோட ட்ரெயின் பைப் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால வந்துட்டு பச்சை தண்ணியை எப்பயுமே ரன்னிங்கில் விட்டுட்டு தான் நம்ம வந்து சுட தண்ணியை கொட்டணும். நான் இங்கே பாஸ்தாவை வந்து ஆற வைக்கிறதுக்கு மேலே குக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மேலே ஒரு டம்ளர் ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றியாச்சு. ஓகே, ஸோ அது வந்து குக்கிங் ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே முதல்ல நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் சாத்தே பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அதே பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கே சாப்ட் கார்லிக் ஆட் பண்ணுறேன். கார்லிக் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா நம்மளோட ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கார்ன், அலப்பினோஸ், கேப்சிகம் எல்லாமே. ஓகே, என்னன்னா யூஸ்வலாக ஒன்று மாற்றி ஒன்று அடுத்தடுத்து தானே குக் பண்ணணும்னு சொல்லுவா, எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா போடுறாளேன்னா அது நம்ம இந்தியன் குக்கிங்லங்க. இதில் வெஜ்ஜீஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக நடுநடுவில் கிடைச்சாதான் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து இந்தியனைஸ்டு பாஸ்தா தான். ஒரிஜினல் இட்டாலியன் பாஸ்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர்லி ஆலிவ் ஆயில் அண்ட் டொமேட்டோஸ் தவிர வேறு எதுவுமே அதில் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்துட்டு எல்லா காயும் நமக்கு கிடைக்குதேன்னு தூக்கி உள்ளே போட்டு சமைப்போம். அது இந்தியன் கஃபே ஸ்டைலு. ஆக்சுவல் இட்டாலியன் பாஸ்தா இப்படி இருக்காது. ஸோ இங்கே வெஜ்ஜீஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி சால்ட்டும் ஆட் பண்ணிட்டோம் கூட. அது கொஞ்சம் நேரம் ஸ்டிர் பண்ணிக்கலாம், ரொம்ப ஓவர் குக் பண்ண வேணாம், லைட்டாக குக் ஆனால் போதும் அந்த பட்டரில். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா பாஸ்தா நான் சொன்னேன் இல்லையா, இட்டாலியன் பாஸ்தா எல்லாமே ரொம்பவே ட்ரையாக இருக்கும். இந்த க்ரீமி பாஸ்தாலாம் வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கும் இட்டாலிக்கும் 20th செஞ்சுரியில் நடந்த ஒரு கொலாபரேஷன் தான். ஆக்சுவலாக ஃப்ரான்ஸில் தான் வந்துட்டு நிறைய நம்ம ஊரில் கறி பேஸ் மாதிரி அவங்க நிறைய சாஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த கிராட்டின், சூஃப்லே, இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் பண்ணுறதுக்கு பேசிக் சாஸஸ் இருக்கும். ஒரு 5 சாஸ் இருக்கும், மதர் சாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன் ஆஃப் தி சாஸஸ் தான் இந்த பெஷமெல் சாஸ். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே பேன் எடுத்து வச்சிருக்கேன். அதில் பட்டர் ஆட் பண்ணிட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சாப்ட் கார்லிக் ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த ஸ்டிர் ஃப்ரைட் வெஜிடபிள்ஸை சைடில் எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே திருப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கார்லிக் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கப்பில் எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவை போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். ஸோ இதுதான் நம்ம பெஷமெல் சாஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்துட்டு இட்டாலியில போய் மிங்கிள் ஆகி நமக்கு வந்து இந்த க்ரீமி பாஸ்தா வந்திருக்கு. பிரான்ஸ்ல தான் இது ஆரிஜினேட் ஆச்சு. ஆக்சுவலி ஆக்சிடென்ட்
ஆக்சிடென்டலாக வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கிங் லூயி 14ஓட ஃபினான்ஷியர் லூயி பெஷமெல்ன்றவர் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பாலை வச்சு க்ரீமை வச்சு ஃபேட்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக்சிடென்டலாக அது ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு இப்போது வந்து அது பாஸ்தா கூட மிங்கிள் ஆகி 20th centuryல அப்படியே உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. இதுதான் இப்போ நம்ம ஊர் கஃபேலெல்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அந்த கோதுமை மாவு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு விஸ்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் அப்படி திக்கன் ஆனதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணுங்க, ஸ்டிர் பண்ணுங்க. ஸோ தட் எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி. இந்த மாதிரி நல்ல சாஸி கன்சிஸ்டன்சியில் வரணும். நம்மளோட ஒயிட் சாஸ் ஒரு பெஷமெல் சாஸ் இஸ் ரெடி. அது மேலே இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளோட மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இருந்ததுல ஆரிகானோ ஹர்ப்ஸ் அதெல்லாம் பாஸ்தா ஹர்ப்ஸ் அதையும் ஆட் பண்ணிட்டா இது ஓவர். இதில் வந்து நான் நடுவில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணேன். பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. கம்மியாக ஆட் பண்ணால் கூட போதும். ஓகே, ஸோ அதுவும் இது ஆட் ஆயிடுச்சு. நம்மளோட பெஷமெல் சாஸ் ரெடி. ஃப்ரான்ஸு இப்போது இந்த காயை தூக்கி உள்ளே போட்டு பாஸ்தாவையும் தூக்கி உள்ளே போட்டோன்னா ஃப்ரான்ஸ் மீட்ஸ் இட்டாலி. நம்மளோட பாஸ்தா ரெடி. இது வந்து ஒரு கான்டினென்டல் ரெசிபி. கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஏன்னா இதில் எல்லா வெஜ்ஜீஸும் இருக்கா, க்ரீமியாகவும் இருக்கா. பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் சாதம் லெமன் சாதம்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக பாஸ்தா பிட்ஸா அப்படிலாம் சொன்னால் எல்லா குழந்தைக்குமே பிடிக்கும். அண்ட் இட்ஸ் ஹெல்தி ஆல்சோ. நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணி ப்ராப்பராக பண்ணால் ஹெல்த்தி தான். ஸோ இங்கே வெஜ்ஜீஸையும் ஆட் பண்ணியாச்சு அந்த சாஸில். நெக்ஸ்ட் இங்கே பாஸ்தாவும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து கொஞ்சம் ட்ரை கன்சிஸ்டன்சியில் தான் பண்ணுறேன், அதனால் எனக்கு சாஸ் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல க்ரீமாக வேணும், நல்லா இதுவாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறையவே மில்க் ஆட் பண்ணி நீங்கள் அந்த பாஸ்தாவோட சாஸ் அந்த ஒயிட் சாஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ நம்மளோட பாஸ்தா ரெடி. அதை இது மாதிரி க்யூட்டாக ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கூட வந்துட்டு நம்ம இட்டாலியன் ட்ரெடிஷனில் மேலே கொஞ்சம் சீஸ் இருக்கணும் அண்ட் பக்கத்தில் ஒரு டோஸ்ட் இருக்கணும். அதையும் வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சுட்டு நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ஹெல்த்தியாக ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.